ஹலோ ஷோல் வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து 10 டைப்ஸ் ஆஃப் பக்கு ஃபிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். இல்லாட்டி டாப் 10 பக்கு ஃபிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பக்கு ஃபிஷ்ஷஸை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்டு பேக்ரவுண்டில் லைட்டாக கொஞ்சம் வாய்ஸ் வரும், கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க, ஓகேங்களா. அண்ட் நம்ம அக்ரி ஹாபியில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கு டைப்ஸ் வந்து சில தான் இருக்குது. ஈஸியாக சொல்லப்போனால் சில்வர் டாலர் அண்டு இது ரெட் பெல்லின்னு சொல்லிடலாம். பட் இன்னும் சில பக்கு டைப்ஸ் தான் இருக்குது. அது என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இந்த வீடியோ பார்க்க போயிடலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பிரானான்னு சொல்லி உருட்டி உங்ககிட்ட விற்கக்கூடிய மீன் ரெட் பெல்லி பக்கு. இந்த மீன் பிரானான்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்க்க ரெட் பெல்லிடு பிரானா மாதிரி இருக்கலாம், பட் இது பிரானா கிடையாது. பிரானா வேறு ஜென்னிஸ், இது வேறு ஜென்னிஸ், பட் எல்லோரும் ஒரே ஃபேமிலி தான், ஓகேங்களா. அதனால தான் பிரானா அண்ட் ரெட் பெல்லி பக்கு பார்த்தீங்கன்னா சிம்லராக ஒரே மாதிரி இருக்கிறது, ஓகேங்களா. அதான் ரீசன். ஸோ வந்து ஏமாந்துடாதீங்க. அண்ட் இது ஏரி வவ்வால்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம ஊர் நேட்டிவ் ஃபிஷ்ஷுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க சில பேர். இது நம்ம ஊர் நேட்டிவ் ஃபிஷ்னே கிடையாது. இதோட நேட்டிவ் வந்து அமேசான். ஸோ இது நம்ம ஊர் நேட்டிவ் கிடையாது. இது வந்து ஃபார்மிங்காக நம்ம ஊருக்கு கொண்டு வருது, ஓகேங்களா, அண்டு வளர்க்க இருக்கும். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனையும் பார்க்க போயிடலாம். நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ஸ்மால் ஸ்கேல்டு பக்கு. ஸோ இந்த பக்கு பார்த்தீங்கன்னா அதோட பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். அதோட பாடியில் இருக்க அந்த ஸ்கேல் செதில்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை வச்சு அதுக்கு அந்த பேரே வந்தது. ஸோ இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ எல்லோ கலரில் இருக்கும். எப்படி இந்த ரெட் பெல்லி பார்க்க நல்லா ரெட்டாக அழகாக இருக்கும், அதே மாதிரி இது வந்து எல்லோ கலரில் அழகாக இருக்கும். அண்ட் இந்த ஃபிஷ்ஷு வந்து எல்லோ பெல்லி பிரானான்னு சொல்லி ஃப்யூச்சரில் உருட்டதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ முன்னாடியே ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ எல்லோ பெல்லி பிரானா இருக்குது, பட் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதையும் ஃப்யூச்சரில் வந்து உருட்டிட்டு போகிறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்களாம் இந்த மாதிரி ஒரு பக்கு இருக்குதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த வகையான பக்கு ஃபிஷ்ஷையும் பார்க்க போயிடலாம். நீங்கள் வந்து மான்ஸ்டர் பக்குவை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இதோ உங்களுக்காக மூணாவது இடத்துல இருக்கிறது பிளாக் பக்கு. ஸோ இந்த பக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜாக வளரக்கூடிய பக்கு, ரொம்ப பெருசாக வளரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேப்டிவிட்டியில் வச்சு வளர்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் 3 அடி தாங்க. பட் நீங்கள் வந்து இன்னும் ஸ்பேஸ் நிறைய பெரிய ஸ்பேஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா இந்த மீனால் 3.5 அடி வரைக்கும் வளர முடியும், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து வெயிட்டு பார்த்தீங்கன்னா 40 கிலோ 44 கிலோ வரைக்கும்லாம் போகும். ஸோ வந்து கேப்டிவிட்டிலன்றப்போ அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் நீங்கள் நிறைய ஸ்பேஸ் கொடுத்து இந்த மீனை வச்சு வளர்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சில ஃபேமஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு வயசான ஆள் தண்ணியில் இறங்கி பக்குக்கு சாப்பாடு கொடுத்துட்ருப்பாரு. பட் அந்த பக்குலாம் ஒன்றும் ஜெய்ஜாண்டிக் சைஸில் இருக்கும். ஸோ அந்த பக்கு தான் இந்த பக்கு, ஓகேங்களா. பிளாக் பக்கு தான் அது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது பக்கு வீடியோ பெரிய பக்கு வீடியோ மீன் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பிளாக் பக்கு வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா இது அந்தளவுக்கு பெருசாக யூஸாக வளரக்கூடிய பக்கு ஃபிஷ் இது. அண்டு நல்லா அழகாகவும் இருக்கும். குட்டியாக இருக்கும்போது கொஞ்சம் மேலே ப்ரௌன் அண்ட் கீழே பிளாக்காக இருக்கும். பட் மெச்சூர் ஸ்டேஜ் அடையும் போது நல்லா ஃபுல் பிளாக் ஆகிடும். ஒரு மாதிரி மான்ஸ்டர் பிரானா மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 4வது இடத்துல இருக்கிறது ரெட் பக்கு, இல்லாட்டி சூப்பர் ரெட் பக்கு, இல்லாட்டி ரெட் டெவில் பக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பேர் முடியலை. இன்னும் நிறைய பேர் இருக்குது இந்த மீனுக்கு. பட் இதுக்கு எந்த பேர் வச்சு கூப்பிடுறதுன்னு தெரியல. நீங்கள் இதுக்கு என்ன பேர் கரெக்டாக இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஏன்னா இந்த மீனுக்கு பல பேர் இருக்குது. ஸோ இந்த பக்கு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர், ஓகேங்களா. அக்ரி ஹாபியில் இருக்குது, பட் ரொம்ப கம்மியான பேர்கிட்ட தான் இருக்கும். அண்ட் ரொம்ப எக்ஸாட்டிக்கான பக்கு இது, அண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பக்கு வெரைட்டியும் இது. அண்ட் இது வந்து வைல்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ எனக்கு சரியாக இந்த பக்கு பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியல. இது ஒரு எண்டமிக் ஸ்பீஷஸாக இருக்கலாம், ஓகேங்களா. பட் இதுவும் அமேசான் தான். ஸோ இந்த மீனும் அமேசான் தான் நேட்டிவ். அண்ட் இந்த ஃபிஷ் வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும் அண்ட் பிளாக் கலரில் லைட்டாக ஸ்பாட்ஸ் இருக்கும். வேறு லெவலில் இருக்கும் இந்த மீன் பார்க்க. ஆக்சுவலி ஃபோட்டோவிலே பார்க்க இந்த மீன் எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் நேரிலலாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனையும் பார்க்க போயிடலாம். 5வது இடத்துல இருக்கிறது ரெட் ஸ்பாட்டட் பக்கு. ஸோ இதுக்கு வந்து ரெட் ஸ்பாட்டட் பக்கு மட்டும் இதோட பேர் கிடையாது. இதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது. ரெட் பக்குன்னு கூட சொல்லுவாங்க இந்த மீனை. ஸோ இந்த மீன் வந்து அக்ரி ஹாபியில் இருக்குது, பட் ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு வெரைட்டி, ஓகேங்களா. ஸோ இந்த பக்கு ஃபிஷ் வந்து நல்லா அண்ட் கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருக்காது, ஓரளவுக்கு ஒயிட்டாக அண்ட் அந்த ரெட் கலரில் அந்த ஸ்பாட் வரையாக லைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் ஸ்பாட்ஸ் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மீன் வந்து. நல்ல லைட்டிங்லலாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்பாட்லாம் அப்படியே நல்லா தூக்கி காட்டும். இந்த பக்கு ஃபிஷ் பிடிச்சிருக்கா, இல்லாட்டி உங்களுக்கு அந்த ரெட் பக்கு ஃபிஷ் பிடிச்சிருக்கான்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எது செம்மையாக இருக்குதுன்றது. ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 6th பிளேஸில் இருக்கிறது ஸ்பாட்டட் சில்வர் டாலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா பக்குவோட ஃபேமிலி தான். பட் இவங்க வந்து ஜென்னிஸ் வேறு, ஓகேங்களா. மீட்டைனஸ் ஜென்னிஸ்ன்னு சொல்லுவாங்க இவங்களது. பட் இவங்க வந்து பக்குவோட ஃபேமிலினால நான் வந்து லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். அண்ட் இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடேரியன் ஃபிஷ். ஸோ அதனால் வந்து நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் வெஜிடேரியனாக இருந்தால் நான் பிரானா லிஸ்ட்டில் சேர்த்துருப்பேன், ஓகேங்களா. ஸோ இது வந்து வெஜிடேரியனால் நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து சில்வர் டாலர்ஸில் டைப்ஸ் என்ன இருக்குதுன்றது தெரியணும்னு ஆசையாக இருந்ததுன்னா நான் வந்து சூன் போடுறேன் அதுக்கான வீடியோவும். அண்ட் பிரானா டைப்ஸுக்கும் நான் வந்து வீடியோ போட்டுடுறேன், ஓகேங்களா. ஸோ அது உங்களுக்கு தெரியணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தெரியும். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான டைப் ஆஃப் பக்குவை பார்க்கலாம். 7வது இடத்துல இருக்கிறது பேரட் பக்கு. ஸோ பேரட் ஃபிஷஸ்லாம் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேரட் பக்குவும் பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் பக்கு ஃபிஷஸ்லேயே பார்த்தீங்கன்னா க்யூட்டான பக்கு ஃபிஷ்ஷுன்னா எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பேரட் பக்குன்னு தான் சொல்லுவேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க, நல்லா க்யூட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மீன் பார்க்கும்போது. அண்ட் இந்த பேரட் பக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாட்டிக் தான். இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கான்றது தெரியல. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பாட்டடு சில்வர் டாலரு அதுக்கப்புறம் அந்த ரெட் பெல்லி பக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பேரட் பக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனையும் பார்க்க போயிடலாம். 8th பிளேஸில் இருக்கிறது சில்வர் டாலர். ஸோ அகெயின் நான் வந்து சில்வர் டாலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிகாஸ் இவங்க பார்த்திங்கன்னா பக்குவோட ஃபேமிலி தான், பட் ஜென்னிஸ் வேறு, ஓகேங்களா. ஸோ வந்து நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன டைப்பான பக்கு ஃபேமிலி சேர்ந்த ஒரு மீன் பார்த்திங்கன்னா இந்த சில்வர் டாலர் தான். அண்டு மாஸ்டர் ஃபிஷ் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிக் ஸ்கூலிங் ஃபிஷ் வேணும்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நான் இவனை சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஒரு பிக் ஸ்கூலிங்காக இருக்கும் மாஸ்டர் டேங்க்குக்கு. ஸோ சில்வர் டாலர் வந்து நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு மீன் தான். 1-2ன்னு வாங்காதீங்க, ஒரு 6 மீன் வாங்குங்க. ஏன்னா இவங்க வந்து ஸ்கூலிங்காக இருக்கக்கூடிய விரும்பக்கூடிய மீன் இது, அதனால தான். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய டேங்க் தேவைப்படும், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனையும் பார்க்க போயிடலாம். 9th பிளேஸில் இருக்கிறது டைகர் சில்வர் டாலர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பக்குவோட ஃபேமிலி தான், பட் ஜென்னிஸ் வேறு, ஓகேங்களா. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பக்கு ஃபேமிலினால் அண்டு இது வந்து ஒரு வெஜிடேரியனால் நான் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு ஃபிஷ். அண்ட் இது வந்து டைகர் சில்வர் டாலர்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அதோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பாடியில் இருக்கிறது வந்து டைகர் மாதிரி நல்லா வரையாக இருக்கும். அண்ட் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டைப் ஆஃப் சில்வர் டாலர்னு சொல்லலாம் இது. ஸோ இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா நம்ம அக்வேரியம் ட்ரேடில் இருக்கான்றது எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இனி அடுத்த மீனை பார்க்கலாம். 10வது இடத்துல இருக்கிறது ரெட் ஹூக்ஸ் பக்குனோ இல்லாட்டி ரெட் ஹூக்ஸ் சில்வர் டாலர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா அதோட ஆனல் ஃபின் வந்து நல்லா கீழே இறங்கியிருக்கும். ஸோ அதனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இந்த மீனுக்கு வந்து ரெட் ஹூக் அண்டு பேரே வந்தது. இதை பக்குன்னு சொல்கிறதோட இது சில்வர் டாலர் தான் சொல்லணும், ஓகேங்களா. ஸோ நான் வந்து பக்கு வெரைட்டிஸில் சேர்த்துருப்பேன் இந்த சில்வர் டாலர்ஸை. பிகாஸ் இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடேரியன் அண்டு இவங்க வந்து பக்கு ஃபேமிலி தான். பட் பக்கு ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா பிரானா இருக்குது அண்ட் சில்வர் டாலரும் தனியாக இருக்குது. ஸோ அந்த 2 டைப்ஸை பற்றி நான் ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். See you next video. Bye bye, Shoal.